இந்த 30 நாள் வேலை பார்க்குறனால கூட பயங்கர சந்தோஷமாக இருக்குது, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும். ஆனால் அந்த ஒரு நாள் பயங்கர வேதனையாக இருக்குது. அதாங்க சம்பள நாள். அந்த சம்பள நாள் வந்துட்டாவே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இவ்வளோ தான் காசு வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல். அன்றைக்கி என்ன சொல்கிறது, என்ன பண்ண போகிறோம் தலையில் கை வச்சுட்டு போகிறவங்களாம் அதிகம். ஏன்னா நமக்கு சம்பளம் இவ்வளோ தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே செலவுகள் இருக்குது, அதில் ஊரில் ஃபேமிலியோட செலவு இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது திரும்ப நம்ம கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னா கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. அதோட வெளிநாட்டு லைஃப்பில் ஒன்றும் மீதி வந்துட்டு நம்ம வந்து எடுத்து நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு $2000 கிடக்கடா, $3000 கிடக்கடா, ஒரு $5000 கிடக்கடா, $10,000 கிடக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய சம்பளத்தில் வேலை பார்த்தாலும் அப்படின்னு தான் வெளிநாட்டு உள்ளவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஊரில் உள்ளவங்க இவங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி கமிட்மெண்ட்டை உருவாக்குங்க. நீங்கள் வந்து பெரிய கமிட்மெண்ட் உருவாக்கும் போது இவங்க இப்படி தான் வந்து பசி பட்டினி கிடந்து தான் ஆகணும், சம்பளம் வந்தாலும்.